ஹாய் வீவர்ஸ், உங்களுக்கும் இந்த மாதிரி அனுபவம் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். கமெண்டில் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு என்ன இன்றைக்கி ஒரு அனுபவம்னா, நான் ஆஃபீஸ் போயிட்டு வர்றப்ப ஒரு இடத்துல கருவேப்பிலை நிறைய இருந்துச்சு. ஸோ நான் எப்பயுமே போயிட்டு வர்றப்ப பார்த்துட்டே போவேன். ஸோ இந்த மாதிரி வீட்டில் இப்படி இருக்கே, நல்லா இருக்குது, வீட்டில் உள்ளது நல்லாயிருக்கும் அப்படி சொல்லிட்டு. அப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் ஆஃபீஸ் போயிட்டு வர்றப்ப அந்த வீட்டில் தோட்டம்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ நாங்கள் நின்றுட்டு ஜஸ்ட் சும்மா பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்போ அந்த வேலை செய்கிறவர் அவராகவே, அக்கா உங்களுக்கு இந்த கருவேப்பிலை வேணுமா அப்படின்னு கேட்டார். நமக்கு வேணான்னு சொல்லுவோம் கருவேப்பிலையை, அதனால் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் பார்த்திங்கன்னா சரி ஏதோ கொஞ்சம் கொடுப்பாரு அப்படின்னு நினச்சேன். ஆனால் பார்த்திங்கன்னா எவ்வளோ கொடுத்துருக்குறாரு பாருங்க. அப்படியே குச்சி குச்சியாக உடச்சி, கருவேப்பிலை மரம் ஆக்சுவலாக நல்லா க்ளீனாக தான் இருந்தது. அதை அவங்க உடச்செல்லாம் ஒன்றும் பண்ணலை. ஆனால் எங்களை பார்த்துட்டு சரி இவங்க சமைக்கிறாங்க போல் அப்படின்னு நினச்சிட்டு கொடுத்தார். பாருங்கள் எவ்வளோ கொடுத்துருக்குறாரு பாருங்கள். இது மாதிரி உங்களுக்கும் உங்கள் லைஃப்பில் இந்த அனுபவம் இருந்திருக்கும். நம்ம எங்கேயாவது போயிட்டு வர்றப்ப இந்த மாதிரி யாராவது கீரை வாங்கிக்கோங்க, இல்லை கருவேப்பிலை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி இந்த தோட்டத்தில் இருந்து கொடுத்தாங்கன்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா? ஸோ இதுக்கு எவ்வளோ காசு கொடுத்தாலும் மதிப்பு ஜாஸ்தி தான். ஆனால் அவங்க காசே வேணாம்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி அனுபவம் இருந்தால் நீங்களும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.